பிரியமானவர்களே, இந்த நாள் கூட வாரத்தின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். ஆக ஒரு வசனத்தை வழக்கமாக நாம் வாசிப்போம் அல்லவா? அதை வாசித்துவிட்டு நாம் செய்திக்குள்ளே கடந்து போகலாம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன், ஆமேன். ஆக நாம் வேத வசனத்தை எப்பொழுது வாசித்தாலும் எப்பொழுதும் அதை கடைபிடித்தாலும் வேதம் எதை எழுதி கொடுத்திருக்கிறதோ அப்படியே நாம் பின்பற்ற வேண்டும் என்றுதான் நம் ஆண்டவராக இயேசு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த வாரத்தின் கடைசி பகுதியிலே இருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் நாம் சபை கூட போகிறோம். ஆக சபை கூடுகிற இந்த நேரங்களில் இந்த நாள் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது. விசுவாசத்தை குறித்து வேதம் பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதிலே இந்த நாளில் நாம் பொதுவான விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். நாம் நிறைய வசனங்களை தெரிந்து வைத்திருந்தாலும் சில நேரங்களில் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளில் எந்த அளவிற்கு நம்முடைய விசுவாசம் இருக்கிறது, இல்லை நாம் சோர்ந்து போகிறோமா, இல்லை அந்த வசனத்திற்கு நம்மை விட்டு கொடுக்கிறோமா என்பதெல்லாம் நாம் இந்த நாளிலே சில விஷயங்களை குறித்தும் வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்தும் பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். இந்த பொதுவான விசுவாசத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்று. யாத்திரையாகும் புத்தகம் 32வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பலவிதமான விஷயங்கள் தோன்ற ஆரம்பிக்கலாம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆரோனிடத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. மோசே மலையிலிருந்து இறங்கி வருவதை அவர்கள் இன்னும் பார்க்கவில்லை. வருவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. அவர்கள்தான் ஆரோனிடத்தில் வந்து பேசுகிறார்கள். எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்தது ஆண்டவரா மோசேயா? காரணம், அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? தேவனை அவர்கள் பார்த்ததில்லை. தங்கள் கண்களுக்கு முன்னதாக இருந்த ஒரே ஒரு விஷயம் இந்த மோசே மாத்திரம்தான். திரளான ஜனங்கள், அந்த ஜனங்களை இந்த நபர்கள் தான் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அதில் பிரதானமாக இருக்கக்கூடியவர் மோசே. ஆக அவனிடத்திலே அவர்கள் முறையிடுகிறார்கள். என்னவாம்? நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும் என்று ஆரோனிடத்திலே கேட்கிறார்கள். இப்பொழுது அதே பகுதியிலே 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆமென். கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஆக மோசே வருவதற்கு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் எங்களை நடத்தி கொண்டு போவதற்கு ஒரு தெய்வம் என்று அவர்கள் கேட்கவில்லை, தெய்வங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். ஆக சூழல் மிகவும் கடினமாக இருக்கும் பட்சத்தில் ஆரோன் என்ன செய்கிறார்? அங்க இருக்கக்கூடிய நபர்களிடத்திலே நகைகளை, பொன் வெள்ளிகளை வாங்கி ஒரு கன்றுக்குட்டியை செய்து அவரிடத்திலே கொடுக்கும் பொழுது ஆரோன் எதையும் பேசவில்லை. அங்கே இஸ்ரவேல் மக்கள் தான் பேசுகிறார்கள். எப்படியாம்? 4வது வசனத்திலே, அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இவர்களுக்கு என்ன பொறுக்கவில்லை?
தங்களை நடத்தி வந்தது தன் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. மற்றொன்று, நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பாருங்கள். நாம் அநேக இடங்களுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பயணித்திருப்போம். ஆனால் எல்லாம் தவறு என்று எங்கேயோ ஒரு விஷயம் சரியாக இல்லையோ என்று தெரிந்து கொண்டு வீட்டு சபையிலே வந்து அமர்ந்திருப்போம். நீங்கள் கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே, எப்படி எந்த சூழலாக எந்த சூழ்நிலையிலிருந்து நாம் இந்த இடத்திற்கு வந்தோம் என்பது வேறு. நான் தேவனை முழு விசுவாசத்தோடு தேடித்தான் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேனா என்பது வேறு. நான் வசனத்தை தேடி கண்டுபிடித்து வசனத்தின்படிதான் இந்த வீட்டு சபை இருக்கிறது என்கிற முழு நிச்சயத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்ட நபராக இந்த இடத்தில் அமர்ந்திருப்பேன் என்றால் என் விசுவாசம் இன்னும் கூட ஆரம்பிக்கிறது. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் பொறுத்து கொள்ள மனதில்லாத பொழுது இங்கே இஸ்ரேல் மக்கள் அவசரப்பட்டது போன்றே ஒரு விஷயம், ஒரு விக்கிரகம் உழைத்து எழும்ப ஆரம்பிக்கிறது. அங்கே விசுவாச குறைவு ஏற்பட்டதனால்தான் மோசே வருவதற்கு தாமதமாகிறது. தங்களுடைய பொன் வெள்ளிகளை கலட்டி கொடுத்து அங்கே ஒரு கன்றுக்குட்டி முளைக்க ஆரம்பிக்கிறது. ஆக விசுவாசத்தில் நாம் சரியாக இல்லாத பட்சத்தில் அங்கே புதிதாக ஒரு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொடுப்போம், வேதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து தனிமையிலே வாசிக்க வேண்டும், பாவம் இல்லாமல். ஏன் பாவம் இல்லாமல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்றால், நான் வேதத்தை திறந்து வைத்துக் கொண்டு உலகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை அநேகருக்கு உண்டு. வேத வசனத்தை நான் வாசித்துக் கொண்டுதான் இருப்பேன். ஆனால் என்னுடைய சரீரம் இங்கு இருக்கும், என்னுடைய சிந்தையோ வேறு எங்கு இருக்கும். அதற்கு பேர் வேத வாசிப்பு அல்ல. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஏன் பரிசுத்தமாகவும் சுத்த இருதயத்தோடும் அமர வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், நீங்கள் யாருக்கு அடிமை? இயேசுவுக்கு நீங்கள் அடிமை என்கிற உணர்வோடு, ஆண்டவரே நீர் பேசும் நான் கேட்கிறேன் என்கிற உணர்வு இருக்குமேனால் கர்த்தர் பேசுவதை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் சிந்தை உலகத்தில் இருக்காது, கர்த்தருக்குள் இருக்கும். ஆக இங்கே இந்த மக்களுக்கு விசுவாச குறைவு ஏற்பட்ட பொழுது என்ன நடக்கிறது? கன்றுக்குட்டி முளைக்க ஆரம்பிக்கிறது. ஏன் இவர்களுக்கு அந்த சிந்தை இல்லை? எகிப்து தேசத்திலிருந்து தேவன் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். வரும் பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்னதாக ஒரு செங்கடல் இருக்கிறது, அது பிளக்கப்படுகிறது, கண்களால் பார்க்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே அவர்களுக்கு வனாந்திர வழியிலே அப்பம் கிடைக்கிறது, அங்கே வனாந்திர வழியிலே நீர் கிடைக்கிறது, வனாந்திர வழியில் அவர்களுக்கு காடை கிடைக்கிறது. இது மாத்திரமல்ல, சுற்றிலும் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட நாடுகளோடு அவர்கள் சண்டையிட்டு வெற்றி பெற்றுதான் அங்கே பயணித்துக் கொண்டு வருகிறார்கள் கானான் தேசத்திற்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உள்ளத்தில் என்ன தோன்றுகிறது? எங்களை வழிநடத்தி போவதற்கு தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று. ஏனென்றால் இவர்கள் எகிப்தில் பார்த்ததெல்லாம் ஆடு மாடு கோழிகளைத்தான் பார்த்து பழகியிருக்கிறார்கள். அவர்கள் சிந்தையில் வேறு ஒன்று வரவில்லை, கன்றுக்குட்டி தான் வந்தது. அதனால் அவர்கள் உருவாக்கப்பட்டதும் ஒரு கன்றுக்குட்டி தான். ஆக இன்றும் யோசித்து பாருங்கள், நான் கிறிஸ்துவிடத்தில் வந்துவிட்ட பிறகு முழு நிச்சயத்தோடு வீட்டு சபையில் அமர்ந்திருக்கிறேனா? இல்லை. இன்னும் நான் கடந்து போன பல சபைகளின் சிந்தனை எனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதா? நான் கடந்து வந்த பாதை இன்னும் என் மனதுக்குள் இருக்கிறதா? இல்லை. நான் வந்து சேர்ந்த இடத்தில் கர்த்தர் சரியாக நடத்துகிறாரா என்கிற அந்த விசுவாசம் இருக்கிறதா? இதுதான் நாம் பார்க்க வேண்டும். அதே பகுதியிலே யாத்திராகமம் புத்தகம் 32 9வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆமென். எப்படியாம் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய விசுவாசம் மிகவும் குறைந்து போய்விட்டது. எப்பொழுது ஒரு விஷயத்திற்கு நாம் எதிர்த்து நிற்போம்? யோசித்து பாருங்கள். நாம் அதில் முரண்படும் பொழுது, ஒத்து போகாத பொழுது, வசனம் இப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறது, இப்படித்தான் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுப்பதை நாம் எப்பொழுது எதிர்க்க ஆரம்பிக்கிறோமோ அங்கே வணங்கா கழுத்து, தேவனுக்கு கீழ்ப்படியாத அந்த தலைதான் அங்கே நிமிர்ந்து நிற்கும். நீர் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்கிற விவாதம் கூட அங்கே எழுந்துவிடும். ஆக கர்த்தர் அவர்கள் மோசேயிடத்திலே பேசுகிறார்.
இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லும் அளவிற்கு அவர்கள் விசுவாசத்திலே மிகவும் பின்தங்கி போய்விட்டார்கள். ஆனாலும் மோசே பிறகு பேசுகிறான் தேவனோடு. அவன் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிடுகிறான். கர்த்தர் மனதை மாற்றிக்கொள்கிறார். வாசித்து பாருங்கள், அதே பகுதியிலே 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஆமென். பாருங்கள், அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். எந்த அளவிற்கு நம்முடைய தேவன் இருக்கிறார் பாருங்கள். ஆக இந்த பொதுவான விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது யாத்திரையாகமம் புத்தகத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்த்தோம். இந்த ஜனங்கள் இந்த அளவிற்கு தங்களை தாழ்த்தி கொள்ளும் அளவிற்கு அவர்கள் போனதற்கு என்ன காரணம்? காணாத தேவனை எந்த அளவிற்கு அவர்கள் விசுவாசித்தார்கள் என்றுதான். அவர்கள் காணாத தேவனை சரியாக விசுவாசிக்கவில்லை என்று சொல்வதா, இல்லை அந்த காணாத தேவன் தன் கண்களுக்கு முன்னதாக செய்த அற்புதங்களை அவர்கள் இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்று சொல்வதா? அவர்கள் அந்த தேவனை முழுமையாக அன்பு செலுத்தவில்லை. இன்னொன்று, அவர் தன் கண்களுக்கு முன்னதாக செய்த அற்புதங்களை அவர்கள் முழுமையாக விசுவாசிக்கவில்லை. இன்றும் அப்படித்தான். அதனால்தான் பழைய உடன்படிக்கையிலே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், புதிய உடன்படிக்கையிலும் அந்த வார்த்தை வருகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூற வேண்டும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அங்கே முழு என்று சொல்லக்கூடிய 100% தான் வேதம் காட்டி கொடுக்கிறது. ஆக இன்றும் நாம் இங்கே வீட்டு சபையில் அமர்ந்து கொண்டு அந்த முழு இருதயமும் முழு விசுவாசமும் வராமல் இருக்குமேனால் இன்னும் நான் தேவனை முழுமையாக அன்பு செய்யவில்லை என்று அர்த்தம். எனக்கு அநேக விஷயங்கள் நடந்திருக்கலாம் என் வாழ்க்கையிலே, அது கர்த்தரை முழுமையாக தேடி இருந்தும் கூட நடந்திருக்கலாம். ஆனால் நான் விசுவாசத்தில் இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தடுத்த நிலைக்கு மேலே பயணிக்க வேண்டுமே ஒழிய நான் சோர்ந்து போய் கீழே வருவது அல்ல. ஏனென்றால் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற உள் உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம் இன்னொரு பகுதியும். இந்த ஜனங்கள் இப்படி செய்தார்கள் என்றால் இவர்களுடைய சந்ததிகளை நாம் சற்று கூர்ந்து பார்ப்போம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 ராஜாக்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததும் அன்றி, காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல, தங்கள் ஊர்களிலெல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி. ஆமென். என்ன செய்தார்கள்? 2 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சகோதரி வாசிக்க சொல்லி கேட்டோம். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததும் அன்றி. ரகசியத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஏன்? தேவனை குறித்த முழுமையான நம்பிக்கை விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. எப்பொழுது ரகசியம் வரும்? யோசித்து பாருங்கள். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்பொழுது தைரியமாக அந்த விசுவாசம் வெளிப்படுகிறது. ஆனால் நான் ரகசியத்திலே சில விஷயங்களை செய்கிறேன் என்றால் அது எண்ணத்தில் கொண்டு போய் முடிகிறது. கவனித்து பாருங்கள். செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்தார்கள் என்பதை தாண்டி ரகசியத்திலே செய்தார்கள். நீங்கள் தொடர்ந்து அந்த பகுதியை வாசிக்கலாம். சகோதரி வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்கள். உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி, கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடுகளிலும் தூபம் காட்டி, கர்த்தருக்கு கோபம் உண்டாக துக்கிரியைகளை செய்து, இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் நரகலான விக்கிரங்களை சேவித்து வந்தார்கள். ஆமென். போதும். இப்போ 9லிருந்து 12 முடிய வாசிக்கப்பட்டதை தான் நீங்கள் கேட்டீர்கள். நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். புதிய உடன்படிக்கையிலே நம்முடைய விசுவாசம், நம்முடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனியுங்கள். ஆக செய்யத்தகாத காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அவர்கள் காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமின்றி தங்கள் ஊர்களிலும் தங்கள் மேடைகளை கட்டி இப்படியே இந்த நகர்ந்து கொண்டிருக்கிறது. 11ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, கர்த்தர் தங்களை விட்டு குடி விலக்கின ஜாதிகளை போல என்றால் கவனிங்கள் பிரியமானவர்களே. இது ஜூலை மாதம். இனி தொடர்ந்து பண்டிகைகள் வரக்கூடிய நாட்கள் இருக்கிறது. இந்த தமிழ் தேசத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால்
இந்த பாரம்பரியத்திற்கென்று இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக மக்களுக்கென்று சில பண்டிகைகள் இருக்கின்றன. இங்கே வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின ஜாதிகளைப் போல சகல மேடைகளிலும் தூபம் காட்டி கர்த்தருக்கு கோபம் உண்டாக துர்க்கிரைகளை செய்து அவர்களை புறஜாதி மக்களை போன்று நாமும் பண்டிகைகளையும் விழாக்களையும் ஏறெடுக்கிற நாட்கள் வரப்போகின்றன. ஆக வீட்டு சபையில் இருக்கக்கூடிய நாம் ஏற்கனவே அநேக முறை பார்த்தோம். கிறிஸ்துவிடத்தில் வருவதற்கு முன்னதாக நீங்கள் வருவீர்கள் என்றால் உலகத்தை விட்டு எந்த அளவிற்கு நீங்கள் பிரிந்து வர வேண்டும் என்று கடந்த நாட்களிலே நாம் அநேக வசனங்களை கொண்டு பார்த்தோம். இப்பொழுது வசனம் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறது, நான் வேலை பார்க்கிற இடத்திலும் நான் குடியிருக்கிற பகுதிகளிலும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒத்து போகிறேனா? அவர்களுடைய பண்டிகை நாட்கள், அவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சுப வைபவங்கள், இன்னும் அநேக நிகழ்வுகளிலே நான் எந்த அளவிற்கு அவர்களோடு ஒத்து போகிறேன்? இல்லை கர்த்தருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறேனா? இந்த நிகழ்வெல்லாம் உங்கள் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். காரணம், இது விசுவாசத்தை தாங்கி நிற்கக்கூடிய காரியம். என் கர்த்தர் மேல் எந்தெந்த விசுவாசத்தை எல்லாம் வைத்திருக்கிறேன்? கர்த்தர் எதை விளக்க சொன்னாரோ அதை விளக்க வேண்டும். கர்த்தர் எதை விட சொன்னாரோ அதை விட வேண்டும். வேறு வழி அல்ல. கர்த்தருக்கு நீங்கள் வைராக்கியம் பாராட்டீர்கள் என்றால் கர்த்தர் வரும்போது நீங்கள் வெட்கப்படாமல் அவரோடு கூட பயணிக்கலாம். ஆனால் இங்கே வசனம் சொல்லிக் கொடுப்பது போல கர்த்தர் தங்களை விட்டு குடிவிலக்கின அந்த மக்களை விட்டு தூர அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர்களை போன்று நானும் தூபம் காட்டுகிறேன், அவர்களை போன்று நானும் விழாக்கள் எடுக்கிறேன், அவர்களோடு சேர்ந்து எல்லாவற்றுக்கும் கைக்குலுக்கி வாழ்த்துதல் சொல்கிறேன் என்றால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இப்படி செய்யத்தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்படி செய்யத்தகாது, அது தகாது, அது தப்பு என்று சொல்லி இருந்தும் தங்களுக்கு எப்படியாம் நரகலான விக்கிரகங்களை சேவித்து வந்தார்கள். அது வெறும் விக்கிரகம் அல்ல, நரகலான அருவருக்கக்கூடிய விக்கிரகத்தை அவர்கள் வணங்கி வந்தார்கள் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த இஸ்ரவேல் மக்களுடைய ஆரம்ப நிகழ்வு என்னவாக இருக்கிறது? மோசே வருவதற்கு தாமதம் ஏற்படும் என்றால் அங்கே கன்றுக்குட்டி முளைக்கிறது. விசுவாசத்தின் குறைவு அது. ஏன் பொறுத்துக் கொள்ள இடமில்லை? கர்த்தர் வருகிறார் என்ற வசனத்தை நான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாட்கள் நெருங்கிவிட்டது, அவருடைய வருகை சமீபம் என்று தெரிந்த பிறகும் ஏன் இன்னும் அந்த நிலைக்குள் நான் இருக்கவில்லை? இன்னும் அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். எப்படி சபைக்குள் வீட்டு சபைக்குள் வந்துவிட்ட பிறகு ஏன் வீட்டில் தான் கூட வேண்டுமா என்று கேள்விகள் எழும்புகிறது. யோசித்து பாருங்கள். 50-100 பேர் தான் கூட வேண்டுமா? ஏன் அது குறைவு இருக்கக்கூடாதா என்று கேட்கிறார்கள். எப்படி? ஆக அவர்களுடைய விசுவாசம் எந்த அளவிற்கு குறைந்து போயிருக்கிறது என்பதை தான் அது காட்டுகிறதே தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? வசனம் சொன்னால் சொன்னதுதான், வீட்டில் தான் கூட வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது என்றால் வீட்டில் தான் நீங்கள் கூட வேண்டும். ஆக அதை விட்டு நான் சிந்தையை வேற எங்கும் சிதறுகிறேன் என்றால் என்னுடைய பழக்க வழக்கம் வசனம் சொல்லிக் கொடுப்பது கர்த்தர் இதை செய்யக்கூடாது என்று சொல்லியும் நான் செய்கிறேன் என்றால் அங்கே பிரச்சனை அவர்களுக்குத்தான். கர்த்தர் சொல்லிவிட்டார் என்றால் சொன்னதுதான். ஏனென்றால் அவர் நீதிபதர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. சகோதரியை 13ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டதும் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பதுமான நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகள் ஞான திருஷ்டிக்காரர் எல்லாரையும் கொண்டு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் திடசாட்சியாக எச்சரித்துக் கொண்டிருந்தோம். தொடர்ந்து வாசி. அவர்கள் செறிகொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி அவருடைய கட்டளைகளையும் அவர் தங்கள் பிதாக்களோடு பண்ணின அவருடைய உடன்படிக்கையையும் அவர் தங்களுக்கு திடசாட்சியாக காண்பித்த அவருடைய சாட்சிகளையும் வெறுத்துவிட்டு வீணான விக்கிரங்களை பின்பற்றி வீணராகி அவளை சுற்றிலும் இருக்கிறவர்களைப் போல செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டு விலக்கி இருந்த ஜாதிகளுக்கு பின் சென்று தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் விட்டுவிட்டு 2 கண்டுகுட்டிகளாக வார்ப்பித்த விக்கிரகங்களை தங்களுக்கு உண்டாக்கி விக்கிரக தோப்புகளை நாட்டி வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். அவர்கள் தங்கள் இப்போ வாசிக்கப்பட்ட வசனங்கள் கர்த்தர் தன் இருதயத்தை காட்டிக் கொடுக்கிற நேரம். அவர் வேண்டாம் என்று சொல்லுகிற சில விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களைத்தான் சுட்டி காட்டுகிறார். எப்படி 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் 14ஆம் வசனத்தை கவனிங்கள். அவர்கள் செவி கொடாமல்
நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தும் 14ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவை சரியாக விசுவாசிக்காத பட்சத்தில் இருக்கிறார்களோ அங்கே சொல்கிறது, அவர்கள் செவி கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் என்ன இல்லை, விசுவாசியாமல் போனபடியினால் கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல. ஏற்கனவே பார்த்தோம், யாத்ராகம புத்தகம் 32ஆம் அதிகாரத்திலே வாசித்தது போல 9ஆம் வசனத்திலே வாசித்த அதே வார்த்தை தான் இங்கு வருகிறது. இங்கே மீண்டுமாக ராஜாக்கள் புத்தகத்தில் அவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படியாம், அவர்கள் செவிக்கொடாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசியாமல் போன கடின கழுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல. அன்று அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்பதை ராஜாக்கள் புத்தகம் காட்டிக் கொடுக்கிறது. நீங்கள் கவனிக்க வேண்டும். தங்கள் பிதாக்களை போல அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், கடின கழுத்துள்ள மக்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, மற்றவர்களை பின்பற்ற வேண்டாம், நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து விட்டுத்தான் வீட்டு சபைக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, எது சரி எது தவறு? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் சரி, தசமபாகம் காணிக்கை புதிய உடன்படிக்கை இல்லை, இதையெல்லாம் அறிந்து கொண்டீர்கள். தேவன் ஒருவர் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். எங்கு தேவன் இருக்கிறார் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். கட்டளை சபையிலே கர்த்தர் இல்லை என்பதை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஆக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு கர்த்தர் யாழ்ந்திருக்க போகிறார் என்கிற சூழல் நெருங்கிக் கொண்டிருக்க இந்த நேரத்திலும் நான் இன்னும் வணங்கா கழுத்துள்ள மற்றவர்களிடத்திலே இன்னும் பழக்கம் வைத்துக் கொண்டும் அந்த சபையில் பேசக்கூடிய அந்த விக்கிரகத்தை பேசக்கூடிய நபர்களோடு இன்னும் உலாவலாவிக் கொண்டிருந்தும் யோசித்து பாருங்கள். வசனம் சொல்லிக் கொடுப்பது போல கர்த்தர் மேல் அவர்களுடைய விசுவாசம் இல்லாத போனபடினால் என்ன வருகிறது, கடின இருதயம் வருக ஆரம்பிக்கிறது. ஐயா, நீங்கள் அவர்களோடு பேச வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுங்கள். இதுதான் சத்தியம். நான் இன்று உங்களோடு தான் இருந்தேன், அன்று அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் சத்தியம் தெரிந்த பிறகும் நான் அவர்களை விட்டு ஏன் விளங்குகிறேன் என்றால், கர்த்தர் அதற்கு கணக்கு கேட்பவராக இருக்கிறபடியால் தான் நான் அவர்களை விட்டு புரிகிறேன். ஆனால் மாம்சத்தில் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். இதுதான் நிலைப்பாடு. ஆனால் அவர்களுடைய பண்டிகைகள், அவர்களுடைய விழாக்கள், அவர்களுடைய சொந்த பந்த காரியங்களுக்கெல்லாம் பங்கெடுத்துக் கொண்டு நான் கர்த்தரை அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருப்பேன் என்றால் கர்த்தர் கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கிறார். 16ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16, தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் விட்டுவிட்டு எப்படியாம் வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு பாகாலை சேவித்தார்கள். நீங்கள் யாரை விட்டு விட்டீர்கள்? எப்படி இந்த விசுவாச குறைவு ஏற்படுகிறது? யாரோடு பழகுகிறோம், யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிறதை நீங்கள் சற்று பின்னோக்கி சிந்தித்து பாருங்கள். மீண்டுமாக வலியுறுத்துகிறேன், கர்த்தருடைய வருகை சமீபம். நான் இன்னும் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? எல்லாம் தெரிந்து விட்டது. எல்லா வசனங்களும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரே நிலைப்பாடு பரிசுத்தத்தில். அதைத்தான் வெளிப்படுத்தின விஷயம் சொல்லிக் கொடுக்கிறது. பரிசுத்தமான பிறகு இன்னும் பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதியிலே தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதை மாத்திரமே நீங்கள் கடைபிடியுங்கள். இன்னும் சண்டை, சச்சரவு, கோபம், வெறுப்பு, முறுமுறுப்பு, கசப்பு, வைராக்கியம் வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னொரு பகுதியும் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முதல் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆமென். ஆமென். என்ன அற்புதமான வசனம்! யோசித்து பாருங்கள். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிக்கொடு. அடுத்த வார்த்தையை பாருங்கள், கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, இது போன்ற வசனங்களை நிறுத்தி நிதானித்து நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தால் பிறகு எப்படி அங்கே உள்ளே பாவம் வரும்? என்ன சொல்கிறார் கர்த்தர்? நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். ஐயா, எகிப்திலே நீர் எப்படி இருந்தீர்? உன்னை அங்கிருந்து அழைத்துக் கொண்டு வந்தேன் அல்லவா? ஆனால் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணார்கள். மோசே, நாங்கள் எகிப்தில் இருந்த பொழுது அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம், இங்கே வந்து சாகுறோம் என்று சொன்னார்கள் அல்லவா அவர்கள். காடையை அனுப்பினார் கர்த்தர். தண்ணீர் இல்லை, இங்கே வனாந்திரத்திலே தண்ணீரை கொடுத்தார். இன்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு மனது இறங்குகிறார். எப்பொழுதெல்லாம்
வேதத்தை கேளாதபடி தன் செவியை சாய்க்கிறனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக வேதம் எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அந்தபடி யாரெல்லாம் வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ, என் கர்த்தர் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார், என் கர்த்தர் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார், யாரோடும் கசப்பும் வெறுப்பும் வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார், எல்லோரையும் மன்னிக்க சொல்கிறார். இதை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டாலே உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் பரிபூர்ணம் அடைவான் என்று சொல்கிறார். அந்த கொஞ்சம் இன்னும் வரவில்லையே என்றுதான் நமக்குள்ளே ஒரு ஆதங்கம். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியாம் கர்த்தர் பேசுகிறார், பூமியை செவிகொடு, வானமே கேள். என்னவாம்? நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் செய்கிறார்கள் என்று. எல்லாவற்றை சத்தியத்தையும் அறிந்துவிட்டு வந்த பிறகு, விசுவாசத்தில் உறுதியாய் வந்து விட்ட பிறகு இன்னும் வீட்டு சபைக்குள்ளே குழப்பம். அது கூடாது என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து அதே ஏசாயா புத்தகம் 1 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்கள் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்திற்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். ஆமென். என்ன அடுத்த வசனம் பார்த்தீர்களா? ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும். எப்படி அவர்களை குறித்து வேதம் சொல்லிக் கொடுக்கிறது பாருங்கள். தமிழிலே அவர்கள் பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். இதை விட இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்வதற்கு வேற என்ன வார்த்தை இருக்கிறது பிரியவர்களே? நம்மை சற்று யோசித்து பாருங்கள். எந்த நிலையில் நாம் இருந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலையிலிருந்து இன்று கர்த்தரை தேடி இருக்கிறோம். இப்படி ஒரு வார்த்தை வெளிப்பாடு நமக்கு இருக்குமா? இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார். 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்தில் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இதுதான் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஆசீர்வாதத்தின் எல்லை. அவர்களை குறித்து வேதம் என்னவாம் சொல்லுகிறது? எப்படியாம் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனவர்கள் அவர்கள். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அதை நான் மன்னிக்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்கள் அநியாயத்தையும் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். எப்படியாம் உண்மையும் நீதியும் உள்ளவராக நான் நின்று கொண்டே இருக்கிறேன் பிரியமானவர்களே என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி ஒரு தேவனை வைத்துக் கொண்டு இன்னும் நான் விசுவாசத்தில் முன்னேறாமல் இருந்தால் எப்படி? இந்த பொதுவான விசுவாசம் எனக்குள் இன்னும் எப்படி வளர வேண்டும்? கர்த்தர் அந்த அளவிற்கு நம்மை மேன்மை பாராட்டி வைத்திருக்கிறார். காரணம், அவர் நம்மை நேசிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஒன்று, கிறிஸ்துவோடு உள்ள உறவை நாம் விட்டு விடுவதால் வரப்போகும் பயங்கரமான விளைவுகளை குறித்து தான் இந்த விசுவாசம் நம்மை எச்சரிக்கிறது. ஒரு காரணம், ஒரு காரியம். 2, நாம் கீழ்ப்படிதலிலும் அவருடைய விசுவாசத்திலும் நாம் எந்த அளவிற்கு உறுதியாய் தரித்திருக்க வேண்டும், அது நம்ம எந்த அளவிற்கு தேவவசனம் உற்சாகப்படுத்துகிறது என்கிறது 2வது காரியம். 3, நாம் இந்த இறுதி நாட்களிலே அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் இந்த எச்சரிக்கை பயத்துடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அரை மணி நேரமாக நாம் பார்த்து வந்த இந்த வசனங்கள் எல்லாம் நாம் தேவனிடத்திலிருந்து எந்த அளவிற்கு புரிந்து போயிருக்கிறோம், எங்கேயாவது விசுவாசத்திலே பின்னோக்கி இருக்கிறோமா என்பதை காட்டிக் கொடுக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக. சரி, இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு புத்தகம் 24 அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆமென். ஆமென். இங்கே வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, விசுவாசத்திலே நீங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறீர்களோ நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் நமக்கு எச்சரிக்கக்கூடிய ஒரு பகுதி, முதல் வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அதற்குத்தான் நான் முன்னே சொன்னது போல, நீங்கள் வேதமிடத்தை எந்த அளவிற்கு வாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ,
கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படியாம் 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27 சொல்லிக் கொடுப்பது போல, அபிஷேகம் செய்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக யாரெல்லாம் வேதத்தை திறந்து வைத்துக் கொண்டு, ஆண்டவரே நீர் என்னோட பேசும், இந்த வசனத்தை என கற்றுக்கொடும், இதன் பொருள் என்ன என்று நாம் கேட்க ஆரம்பித்தால் அவர் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நான் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தோடு அமர வேண்டும். என் கர்த்தரை பேச வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் இன்னொரு நபரை தேடிக்கொண்டே இருக்கிற காலம் கடந்தேறிவிட்டது. ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், நான் வரும் பொழுது அவனவன் கிரியைக்கேற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது நான் இன்னும் எல்லா காரியங்களுக்கும் இன்னொரு நபரை சார்ந்திருப்பது எப்படி? ஆக என் கர்த்தர் என்னோடு பேசுவதற்கு நான் தான் வேலை செய்ய வேண்டும். அதனால்தான் கர்த்தர் பேசுகிறார், ஐயா உனக்கு விசுவாச குறை வராமல் இருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். காரணம், ஒருவனும் உன்னை ஏமாற்றுவதற்கு இடம் கொடாதே என்று சொல்லிக் கொடுக்கிறார். உன் விசுவாசத்தை கவிழ்த்து போடும் அளவிற்கு எந்த உபதேசமாக இருக்கும் என்றாலும் அதை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த ஆவியை நீங்கள் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் இது என்ன உபதேசம், இது சரியா தவறா என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். தொடர்ந்து 5ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, ஏனென்றால் அநேகர் வந்து என் நாமத்தை சொல்லிக் கொண்டுதான், நான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டுதான் உங்களை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆமாம், இன்று யோசித்து பாருங்கள், இயேசு என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டு 50,000 சபைகளுக்கு மேல் இன்று பூமியிலே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சபைகள் இருக்கின்றன. ஆனால் யாரெல்லாம் இயேசு சொன்ன அந்த உபதேசத்தை சரியாக பின்பற்றுகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். அவர் சொன்ன ஒன்றே ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். அன்பு என்கிற ஒன்றை அவர் சொல்லி வைத்து விட்டு போனார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிப்பீர்கள் என்றால், ஐயா நான் உங்கள் மேல் அன்பு செலுத்தினேன் அல்லவா, அந்த அன்பை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள், அதனால் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். இந்த ஒற்றை அன்பு இந்த 50,000 சபைகளிலும் இருக்கிறதா? அவர்கள் உலகத்தின் அன்பை சொல்லிக் கொடுப்பார்கள். கர்த்தர் சொன்னார், என்னுடைய அன்பை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். ஆக இங்கே இந்த விசுவாசம் என்கிற அந்த ஒற்றை விஷயம் நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கிறது? முதலில் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அதே மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 13 முடிய வாசிக்கலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு வரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலேகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். உங்கள் விசுவாசம் அற்றுப்போகும் அளவிற்கு அநேகர் எழும்பக்கூடிய காலம். அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக வலைத்தளங்களிலே உங்களுடைய கணக்குகள் இருக்குமானால் தயவாய் அதை விட்டு விலகுங்கள். அநேகர் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது வசனம். அப்படித்தான். ஆக நீங்கள் இங்கே வெட்டு சபையில் இருந்து கொண்டு சத்தியங்களை அறிந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில், அதே வேளையிலே நான் இன்னும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டரிலே அங்கும் சத்தியம் சொல்கிறாள் என்று கேட்டுக்கொண்டிருப்பேன் என்றால், மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24 சொல்லிக் கொடுக்கிறது, ஒரு மனிதன் எப்படி 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. ஆக இந்த 2 விதமான சூழலில் நாம் இருக்க வேண்டாம். இதுதான் சத்தியம். பிரியமானவர்களே, இதை விட்டு நீங்கள் எங்கு போவீர்கள்? உங்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. இதை விட்டு நீங்கள் வெளியே போனால் ஒரு மனிதனுக்கு அடிமையாகி விடுவீர்கள். வேறு வழி இல்லை. இதுதான் சத்தியம். இதற்குள்ளே நிலைத்திருங்கள் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் அக்கிரமம் மிகுதியாவதினால், இது அக்கிரமம். ஏன் அக்கிரமம்? இந்த அக்கிரமத்துக்குள்ளே இன்னொரு வார்த்தை இருக்கிறது, கிரமம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதாவது சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடியதற்கு பெயர் கிரமம் என்று பொருள். ஆனால் அதை தாண்டி விட்டால் அது அக்கிரமமாக மாறுகிறது. அந்த நியாயம் என்கிற ஒரு சொல்லுக்கு முன்னதாக நீங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவீர்கள் என்றால் அது அநியாயமாக மாறுகிறது. ஆக நியாயத்தை சரியாக செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்று நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் அப்படித்தான் இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லிக் கொடுக்கிறார். எதில்? நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திலே, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்திலே
முழுமையாக நிற்க வேண்டும் என்று வேத பகுதி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 1 முதல் 6 முடிய வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். ஆமென். ஒரு நீண்ட நெடிய வசனம் தான். 6 வசனங்களை சகோதரி வாசித்தார்கள். நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிற விஷயத்தை கர்த்தர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அவர் திரும்ப திரும்ப தன்னை முன்னிலைப்படுத்தி என்ன சொல்கிறார்? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அடுத்த வார்த்தை கவனிங்கள். அவர் சொல்லுகிற விஷயத்தெல்லாம் சற்று கூர்ந்து பார்த்து விடுவோம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். யாரில்? என்னில். நீங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்று வேதம் இங்கேயே சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் முழுக்க முழுக்க யாருக்கு நீங்கள் கீழாக இருக்க வேண்டும்? அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக இருக்க வேண்டும். என்னில் கனி கொடாது இருக்கக்கூடிய கொடி. ஆக நீங்கள் அவருக்குள் இருப்பீர்கள் என்றால் 2 பேதுரு புத்தகம் சொல்வது போல நீங்கள் கனி கொடுக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் அவருக்குள் இருந்தால் கனி கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். ஆனால் இங்கே வசனம் சொல்லிக் கொடுக்கிறது என்ன? அவருக்குள் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை கண்டிப்பாக கர்த்தர் அறுத்து விடுவார். அடுத்து பாருங்கள், கனி கொடுக்கிற கொடி எதுவோ நன்றாக கவனிங்கள். 2ஆம் வசனம் மிக முக்கியம் பிரியமானவர்களே. நீங்கள் கர்த்தருக்குள் அந்த விசுவாச வார்த்தைக்குள் எந்த அளவிற்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளுகிறீர்கள், எந்த அளவிற்கு உங்களை முழுமையாக வைத்திருக்கிறீர்கள் என்பதை காட்டக்கூடிய நிகழ்வு. என்னில் கனி கொடுக்கவில்லை என்றால் அதை அறுத்து விடுவார். ஆனால் என்னில் கனி கொடுக்க ஆரம்பித்திருக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். அதுதான் அவருடைய உபதேசமாகி வார்த்தைகள். ஏனென்றால் இந்த சுத்தம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இந்த கனி கொடுப்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆக சுத்தம் செய்யும் பொழுதுதான் என்னவாம்? அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஏனென்றால் அதை சுற்றி களை பிடுங்கப்பட்டு சரியாக தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அவை சுத்தமாக்கப்படும் பொழுது அங்கே அந்த கொடி செடி என்ன செய்கிறது? அதிக கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் இந்த வீட்டு சபையிலே அமர்ந்து கொண்டு இன்னும் வசனத்தை திறம்பட இன்னும் வாசித்து இன்னும் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி நீங்கள் அதிலே கனி கொடுக்க நபர்களாக இருப்பீர்கள் என்றால் அது அவருடைய உபதேசத்தின் மூலமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வெளியில் இருந்து அல்ல. அதனால்தான் 3 சொல்லிக் கொடுக்கிறது. நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசம். யாருடைய உபதேசம்? இயேசு ஆகிய அந்த தேவனுடைய உபதேசம் தான் உங்களை இன்னும் சுத்தம் பண்ணுமே தவிர உலகத்தில் இருந்து அல்லவே அல்ல. எந்த போதிக்கிற எந்த மனிதனத்தில் இருந்தும் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசம் மாத்திரமே உங்களை சுத்தம் பண்ணும். அதுவே உங்களை கனி கொடுக்கக்கூடிய கொடியாக செடியாக மாற்ற ஆரம்பிக்கிறது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்திலே, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பாருங்கள், ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஐயா, கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டுவிட்டு இந்த வீட்டு சபை என்கிற இந்த சத்தியத்தை விட்டுவிட்டு வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதன்படி மாத்திரம் நாம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். இதை விட்டுவிட்டு வெளியே போனால் என்ன நடக்கிறது? அவைகள் எரிந்து போய்விடும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இது பயமுறுத்துகிற காரியம் அல்ல பிரியமானவர்களே. வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ தயவாய் உங்களிடத்திலே கேட்கிறேன், இதிலே நிலைத்திருங்கள். ஏனென்றால் 5ஆம் வசனம் மீண்டுமாக நமக்கு வலியுறுத்துகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். ஆக இந்த விசுவாச நிலைப்பாட்டுக்குள், இந்த பொதுவான விசுவாசத்திற்குள் பழைய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் தவறி போனார்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நாம் நிலை தவறாமல் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கக்கூடிய
நபர்களாக, சீஷர்களாக இங்கே இருக்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 11வது அதிகாரம் 21 முதல் 23 முடிய வாசிக்கலாம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஆமென். ஆமென். எல்லாருக்கும் புத்தி சொன்னான் என்று வேதம் சொல்லி முடிகிறது. அந்த பகுதி, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அந்தியோகியா பட்டணத்திற்கு சென்று அங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அங்கே அநேகர் அதை கேட்டு என்ன செய்கிறார்கள்? மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்புகிற அந்த நபர்களை பார்த்து தான் இங்கே வேதம் ஒன்றை சொல்லுகிறது. அவன் போய் சேர்ந்த பொழுது 23வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்படுகிறான். யார்? இந்த ஊழியக்காரன் சந்தோஷப்படுகிறான். ஆனால் சந்தோஷத்தோடு அவன் ஒரு வார்த்தையை கூட்டி சொல்கிறான். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? இப்பொழுது நீங்கள் விக்கிரகங்களை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள், மனிதனுக்கு அடிமையாக இருந்ததை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள், தசமபாகம் காணிக்கையெல்லாம் விட்டுவிட்டு சரியாக சத்தியத்தை கேட்டு வந்து விட்டீர்கள், நீங்கள் தேவையில்லாத விழாக்களையும் பண்டிகைகளையும் முறைப்பாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு வெளியே வந்துவிட்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? இப்பொழுது கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். ஐயா, எல்லாவற்றையும் விட்டு நான் வந்து விட்டேன் ஐயா, என் கர்த்தர் ஒருவரையே போதும் என்ற நிலைப்பாட்டிற்குள் வந்து விட்டேன். வந்துவிட்ட பிறகு நான் இங்கே வேற எதையும் பிதற்றிவிடக் கூடாது, இதே விசுவாசத்தில் சரியாக நான் இருக்க வேண்டும் என்றால் அங்கே அவன் ஒரு புத்தி சொல்கிறான். நீங்கள் யாரிடத்தில் முழுமையாக இருக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் முழு மன நிர்ணயத்தோடு, இதுதான் சரி, இதுதான் சத்தியம் என்கிற அந்த முள் உணர்வோடு நான் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு புத்தியாய் சொல்லிக் கொடுக்கிறது. அதே அப்போஸ்தலர் புத்தகம் 14வது அதிகாரம் 21, 22. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். போதும். இப்போ 11ஆம் அதிகாரம் 21, 23 நீங்கள் அதிலே மனநிர்ணயமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்ன அதே நபர்கள் இப்பொழுது 14ஆம் அதிகாரத்தில் ஒன்றை பதிவு செய்கிறார்கள். 21, 22 என்ன சொல்கிறது? அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு, வசனத்தை எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். என்ன வாக்கின பின்பு? வசனம் போகும் என்றால் அங்கே சீஷராக மாற வேண்டும். ஏதோ கடமைக்காக வார வாரம் வந்து அமர்ந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவின் சீஷராக முழுமையாக மாற வேண்டும். அப்படி மாறின பிறகு இப்போ அவர்களை பார்த்து வசனம் 22 சொல்லிக் கொடுக்கிறது. சீஷருடைய மனதை திடப்படுத்தி அவர்கள் எதில் இருக்க வேண்டும்? விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், இதுதான் சரியான விசுவாசம், இதை தாண்டி வேறு ஒன்றுமில்லை. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னான். ஆக விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு என்ன இருக்குமாம்? சில உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். வசனம் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக அதில் நிலைத்திருங்கள் என்று அவர்கள் புத்தி சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள். ஆக நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷம், இந்த விசுவாசத்திற்குள் நீங்கள் இதை விட்டு வேறு எங்கும் உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் பிரியமானவர்களே. ஆக முதல் வசனம் முதலில் சொல்லிக் கொடுக்கிறது எதுவாம்? நன்றாக கவனியுங்கள். மத்தேயு புத்தகம் 24 சொல்லிக் கொடுக்கிறது ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாது என்று சொல்லிக் கொடுத்தது. 24 11ஆம் வசனம் சொல்லிக் கொடுத்தது 11 13 வரை அக்கிரமம் மிகுதியாவதனால் முடிவு பரியந்தம் சரியாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. காரணம், நானே மெய்யான திராட்சை செடி என்று யோவான் புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இப்பொழுது அப்போஸ்தலர் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் அந்த திராட்சை செடியில் நிலைத்திருங்கள். அது எப்படியாம்? மன நிர்ணயமாய் இருங்கள். அதனால்தான் 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது 21, 22 நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், அநேக உபத்திரவங்கள் உண்டு, அதன் வழியாகத்தான் நாம் பரலோகம் சென்றுவிட முடியும் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம்.
1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். ஆமென். என்னவும் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை சகோதரி வாசித்ததை கேட்டீர்கள். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த வசனத்துக்குள்ளே ஒரு சூட்சமம் இருக்கிறது. என்ன சொல்லிக் கொடுக்கிறான்? நான் உங்களுக்கு இயேசுவை எப்படி சொல்லிக் கொடுத்தேனோ நன்றாக கவனிங்கள். ஏனென்றால் அவன் சொல்லுகிறான் ஒரு பகுதியிலே, நான் உங்களுக்கு ஒன்றை மறைத்து வைக்காமல் வீடுகள் தோறும் எல்லாவற்றையும் குறித்து பிரசங்கம் செய்தேன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஆக எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நான் எதையும் மறைத்து வைக்கவில்லை. இங்கே சொல்லிக் கொடுக்கிறான், நான் உங்களுக்கு அப்படி மறைத்து வைக்காமல் பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், கண்டிஷன் பாருங்க, நீங்கள் என்ன வசனம் சொல்லிக் கொடுக்கிறதோ அதை அப்படியே கை கொண்டிருந்தால் அதனால நீங்க என்னவா ஆவீர்கள்? அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வசனம் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். வசனம் உங்களுக்கு கர்த்தருக்குள் உங்களை நோக்கி பயணிக்க வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வசனத்தை சரியாக பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். இங்க வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, ஐயா வசனம் என்ன சொல்லுகிறது? என் வேதாகம் திறந்திருக்கும் பொழுது நான் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறது. வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. வசனத்தை திறக்கும் பொழுது நான் என் மனைவியையும் என் கணவனையும் என் பிள்ளைகளையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அங்கே சண்டை, சச்சரவு, முறுமுறுப்பு எதுவும் இல்லை. எனக்கு என்ன வருமானம் இருக்கிறதோ, என் கர்த்தர் எதை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறாரோ அதற்குள் நான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிற அந்த உத்வேகம் இருக்க வேண்டும். எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எந்த கசப்பும் இருக்கக்கூடாது என்கிற அந்த உள் உணர்வு வசனம் சொல்லிக் கொடுக்கும் வருமானால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் முதலில் வாசித்தோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அப்படி இல்லை என்றால் அது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று வாசித்தோம் அல்லவா? ஆக இங்கே வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்து 2ஆம் வசனத்திலே அங்கே பவுல் மூலமாக ஆவியானவர் என்ன பேசுகிறார்? நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதே போன்று நீங்கள் அதை கை கொண்டிருந்தால், கடைபிடித்திருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எதனால்? அந்த வசனத்தினாலே ரட்சிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் உங்கள் நியாயம் தீர்க்கும் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் 12:48. மற்றபடி உங்கள் விசுவாசம் வீண். அப்படி இல்லை என்றால் நீங்கள் விசுவாசம் வைப்பது வீண் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அது வேஸ்ட், அதில் ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்லிக் கொடுக்கிறது. நானும் கச்சேரிக்கு எங்கள் வீட்டுக்காரரும் போவார் என்று ஊர் வழக்கம் சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? அப்படி அல்ல. இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டுமோ அப்படித்தான் நீங்கள் பின்பற்றி இருக்க வேண்டும். இது வீட்டு சபைக்குன்னு உள்ள ஒழுங்கு. வசனம் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உலக வழக்கத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி, சட்ட புத்தகத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை. தொடர்ந்து வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்தீர்ப்பீர்களானால் அப்படியாகும். ஆமென். ஆமென். எப்படியாகும்? மேலே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். 22 அங்கே பவுல் மூலமாக கொலோசி சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. சுவிசேஷத்தினால் என்ன உண்டாகிறது? நம்பிக்கை உண்டாகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அதை அந்த நம்பிக்கையை விட்டு விடாமல், எப்படி? அசையாமல் அதில் என்ன இருக்க வேண்டும்? ஸ்திரமாய் இருக்க வேண்டும். அடுத்தது உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு அது அப்படியே ஆகும். இந்த ரட்சிப்பு என்பது மிக சாதாரண ஒரு விஷயமாக இருப்பதல்ல. அது தேவன் நமக்கு கொடுத்த முழுமையான விஷயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தை விட்டு ஒரு நாளும் வெளியே போக வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கேட்ட இந்த சுவிசேஷம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குகிறது. அது விசுவாசத்தை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அது உறுதியாக இருக்க வேண்டும், ஸ்திரமாகவும் இருக்க வேண்டும். அதிலே எந்த கலப்பும் இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் நாம் எங்கெங்கேயோ ஓடி பார்த்து கடைசியிலே இங்க வந்து சேர்ந்திருக்கிறோம். நாம் யாரோ ஒரு நபர் சொன்னார் என்பதற்காக வந்துவிடவில்லை.
நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தசமபாகம் காணிக்கை வீட்டு சபையில் இல்லை என்பதற்காக வந்தோமா? இல்லை. இது வசனத்தின்படி சபை இருக்கிறது என்று சொல்லி வந்தோமா? நித்திய ஜீவனுக்கு நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த உள் உணர்வு இருக்குமேயானால், நித்திய ஜீவனுக்கு நான் நிச்சயமாக என்னை உட்படுத்தி இருக்கிறேன் என்ற நிலைப்பாடு இருக்குமேயானால், நாம் வீட்டு சபையில் இருப்பது நியாயம். இல்லை, எங்கே கூடுகிறார்கள் என்பதற்காக அல்ல, இங்கே மற்றபடி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை என்பதற்காக அல்ல. இல்லை, இங்குதான் கர்த்தர் கணக்கு கேட்பதிலே கவனமாக இருக்கிறார். ஆக நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கும் பட்சத்தில் நான் மிகவும் கவனமாக சத்தியத்தை பின்பற்றக்கூடியவராக இந்த விசுவாசத்திலே இருக்க வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். கிறிஸ்துவோடு உள்ள உறவை நாம் விட்டு விடுவதால் ஏற்படும் பயங்கரமான விளைவுகளை குறித்து தான் இங்கே பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். ஆமேன். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. நீங்கள் எந்த உபதேசத்தில் இருக்கிறீர்களோ, உங்களை குறித்து என்றால் முதல் வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய ஆவின் கனி எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். இரண்டாவது, நீங்கள் என்ன வசனத்தை பேசுகிறீர்கள், எந்த உபதேசத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையாரு. ஏனென்றால் இவைகளில் நிலை கொண்டு இருந்தால், இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் என்ன செய்து கொள்ள முடியும்? விடுதலையாக்கிக் கொள்ள முடியும். ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு தமிழிலே ஒன்று மீட்பு என்று சொல்லலாம், இன்னொன்று விடுதலை என்று சொல்லலாம். ஆக இந்த ரட்சிப்பு அவர்களை விடுவித்துக் கொள்ள முடியும், உங்களை விடுவித்துக் கொள்ள முடியும், உங்களை மீட்டுக் கொள்ள முடியும் என்றால் நீங்கள் எந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். 2 யோவான் புத்தகம் 9, 10, 11 வாசிக்கலாம். என்ன உபதேசம் அது? வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாட்டுதல் சொல்லாமலும் இருங்கள். ஆமென். 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அவனுக்கு வாட்டுதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கங்களுக்கும் பங்குள்ளவனாகிறான். போதும். எந்த உபதேசம்? கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. எது? கிறிஸ்துவின் உபதேசம். அவர் சொன்னார் அல்லவா, கிறிஸ்து வருகிறார், இதோ தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அது நற்செய்தி, அது சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய நிகழ்வு. அந்த கிறிஸ்து என்னும் ரட்சகர் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்? அவருடைய உபதேசம் என்னவாக இருக்கிறது? எல்லோரையும் நேசிக்க சொன்னார். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44 வாசிப்பீர்கள் என்றால் உங்கள் எதிரியை நேசிங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். உங்களை நிந்திப்பவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இது உள்ளவோ கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆக இதை சொல்லி வராதவனை என்ன சொல்ல வேண்டாம்? உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் என்று, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டு நியாயங்களை போதித்துக் கொண்டும் இன்னும் மற்ற காரியங்களை பேசிக்கொண்டும் இருக்கக்கூடிய நபர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற அந்த பகுதிதான் நம்மை பார்த்து சொல்லிக் கொடுக்கிறது. எல்லோரையும் நேசிக்க சொல்லிக் கொடுக்காத எவரையும் நீ என்ன செய்ய வேண்டும்? விட்டு விலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. காரணம், அவனிடத்திலே துர்க்கிரியை இருக்கிறது. என்ன கிரியை? அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குலாக இருக்கிறான். ஆக கிறிஸ்துவின் உபதேசத்தை எவன் சொல்லவில்லையோ அவனிடத்துல என்ன கிரியை இருக்கிறது? ஆவின் கிரியை அல்ல, துர்க்கிரியை இருக்கிறது. அவனுடைய துர்க்கிரிகளுக்கு நீங்கள் பங்குள்ளவனாக மாறக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேத பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 16ஆம் வசனம் இப்படி சொல்லிக் கொடுக்கிறது, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு. அது அந்த இடத்திலே கமா இல்லை. கவனித்து பாருங்கள். 16ஆம் வசனம் சொல்லும் உன்னை குறித்தும் கமா இல்லை, உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. உன்னையும் நீர் போதிக்கிற விஷயம் எல்லாம் ஒன்றுதான். நீங்கள் எதை போதிக்கிறீர்களோ அதன்படிதான் நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் சத்தியம். நான் ஆவின் கனியை குறித்து சொல்லுவேனால் நான் ஆவின் கனியில் இருக்கவும் நபராக இருக்க வேண்டும். அதுதான் என் உபதேசமாக இருக்கிறது, அதுதான் என் வாழ்க்கையாக இருக்கிறது. நான் பேசுவது ஒன்றும் நான் வாழ்கிறது ஒன்றுமாக இருக்குவேனால் அது எப்படி
ஆக எச்சரிக்கையார் என்று சொல்கிறார். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இரு. இவைகளில் நிலை கொண்டு இரு. எதில் நான் எதை போதித்துக் கொண்டிருக்கிறனோ, எதை பேசிக் கொண்டிருக்கிறனோ, எதை வாழ்ந்து கொண்டிருக்கிறனோ அதிலே நிலைத்து கொண்டிரு. இப்படி நீ செய்தால் மாத்திரம்தான் நீ விடுதலை பெற முடியும். இயேசு வரும் பொழுது, என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் வரும் பொழுது நான் விடுதலை பெற்றவனாக இருக்க முடியும். ஆக கர்த்தருடைய உபதேசத்தில் நான் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். காரணம், நான் விசுவாச வாழ்க்கையில் இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு பயணிக்க வேண்டும். அதனால்தான் எச்சரிப்புக்கான இந்த சத்திய வசனங்கள் நம்மிடத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி முடிக்கிறது. பெரியவர்களே, இதனுடைய மற்ற பகுதியை இன்னொரு நாளில் நாம் பார்க்கலாம். ஆக கேட்ட அந்த சத்தியத்தை விட்டு விலகாதபடி இதில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுத்து நான் ஒரு சிறு ஜபத்தை செய்யும் பட்சத்தில் இந்த கூடுகையை நிறைவு செய்கிறோம். உங்கள் கண்களை தாழ்த்தி கொண்டு, உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொண்டு இந்த ஜபத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு போற்றுகிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்த, நீர் உன்னதர், கிருபையும் இரக்கவும் அன்பும் உருவானவர். நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட எங்களை நேசித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நம் தகப்பனை, நாங்கள் விசுவாசத்தை விட்டு போகாதபடி இந்த பொதுவான விசுவாசத்திலே இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்தும், நாங்கள் இந்த நாளிலும் எப்படி விசுவாசத்தை விட்டு வலுவாதபடி முடிவு பரியந்தம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் எங்களுக்கு சத்திய வசனத்தின் மூலமாக சொல்லிக் கொடுத்தீங்களே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் எங்களை முழுமையாக விட்டுக் கொடுக்கிறோம். உங்கள் வருகை பரியந்தம், உங்கள் வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும் நாள் வரை இதே விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாயும் ஸ்திரமாயும் இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை அப்படியே ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise God, brothers and sisters. Amen. Praise the Lord, brother. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Praise the Lord. Praise the Lord, brother. Amen. Praise the Lord, brother. Praise Lord, brothers and sisters. Praise the Lord, brother. Praise Lord, praise Lord, sisters. Praise the Lord, brother. Praise Lord, brother. Praise Lord, praise Lord. Praise the Lord, brother. Praise Lord, praise Lord, brothers. Praise the Lord, brother. Praise Lord, brothers. Praise Lord. Praise Lord, brother. Praise Lord. Praise Lord, uncle. Praise Lord, praise Lord.